வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. ரித்தான்யாவோட தற்கொலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய வரதட்சணை கொடுமைகள் சம்மந்தப்பட்ட கேசஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது இன்னைக்கு நேற்று தான் நடந்துட்டுருக்கா, இவ்வளோ நாளாக நடந்துட்டு தானே இருந்தது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் சில பேர் தைரியமாக கேசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ரித்தான்யாவோட கேஸ்க்கு அப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வைஃப் வரதட்சணை கொடுமை கேஸை போட்டிருக்காங்க. இதை தாண்டி கன்னியாகுமரியில் ஒரு பெண் 10 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணக்கப்புறம் 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமைனால தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சில நியூஸஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரா நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி டீடைலான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஃபோ 366 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. இப்போ வரதட்சணை கொடுமை சம்மந்தப்பட்ட கேசஸை நம்மளால் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ரித்தான்யாவோட கேஸை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோ நம்ம தமிழ்நாட்டு முழுக்க பரவி எல்லாரையுமே ஐயோ அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு எல்லாரையுமே ரித்தான்யா மேலே ஒரு மிகப்பெரிய இறக்கத்தையும் அந்த ஒரு குடும்பத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தையும் உருவாக்கி இருந்ததுன்னு சொல்ல முடியும். வரதட்சணை எதுக்குப்பா கேட்குறாங்க, அவ்வளோ காசு போட்டு அந்த ரித்தான்யாவோட மேக்கப் வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க கல்யாண வீடியோஸாக இருக்கட்டும் பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே புது வாழ்க்கையை நோக்கி போக போகிறோம் அப்படின்ற ஒரு நிறைய கனவோட தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அப்படி இருக்கும்போது வரதட்சணை கொடுமையினால தற்கொலை தீர்வாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ வலியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, இந்த கேஸ் தான் நம்ம எல்லாரையும் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தபடியா இந்த சோஷியல் மீடியால எல்லாருமே தன்னை ரொம்ப நல்லவங்க, என்னோட லைஃபே நான் சோஷியல் மீடியால காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பிளாகாகவும் ரீல்ஸாகவும் லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. உண்மையாவே அவங்க ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை தான் சோஷியல் மீடியாலையும் அவங்க வெளிப்படுத்துறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஏன்னா டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய சுதர்ஷன் இவர் பயங்கரமான ஒரு டெக் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் ஆகுது அப்படின்றப்ப இவர் போடுற அந்த டெக் ரிவ்யூ வீடியோஸ்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. நடுவில் இவரோட பர்சனல் லைஃப், லவ் லைஃப்பை பற்றிலாம் கூட இவர் வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாரு. அப்படி டெக் சூப்பர் ஸ்டார்னாலே சுதர்ஷன் அப்படின்ற அந்த ஒரு நேமை சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சுதர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக வரதட்சணை கொடுமை கேஸுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள போக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சுதர்ஷன் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவரோட வைஃபான விமலா தேவி இப்ப சுதர்ஷன் என்ன வரதட்சணை கொடுமைனால டார்ச்சர் பண்றாரு, அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பமே சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு வரதட்சணை கொடுமை கேஸை சுதர்ஷன் மேல போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா தேனியில தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விமலா தேவி, அதாவது சுதர்ஷனோட வைஃபான விமலா தேவி மதுரையில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்ல, ஏன்னா 4 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கல. ஏன்னா சில மாசங்கள்லயே சுதர்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு வீடு கட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே அவர்கிட்ட காசு இல்லாம போகுது. தன்னோட வைஃப் போட்டுட்டு 30 சவரன் நகையுமே கேட்கிறாரு. இந்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கோம், காசு பத்தல, நீ உன்னோட நகையெல்லாம் கொடு, நம்ம அதை வச்சு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு கேட்கும் போது விமலா தேவியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நகையெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமலா தேவி வரதட்சணையா கொண்டு வந்தது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணம், 2 லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசை அப்படின்னு இதெல்லாம் கொடுத்து தான் விமலா தேவியோட அப்பா அம்மா சுதர்ஷனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி வரதட்சணையா வாங்கின அந்த 30 சவரன் நகையும் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் எனக்கு பணம் வேணும், இன்னும் நகை வேணும், உங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சுதர்ஷன் ரொம்பவே மோசமா ரொம்ப தகாத வார்த்தைகள்ல விமலா தேவியை பேசி
மென்டலாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் வந்து விமலா தேவி வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே விமலா தேவி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது ரெண்டு வீட்டு சைட்லையுமே வந்து சமாராசம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் நீங்கள் இருக்க முடியாது, தனித்தனியாலாம் வந்து ஒன்றா வாழுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு வீட்லேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் பேசி மறுபடியும் விமலா தேவி அனுப்பி வைக்கும் போது சும்மாலாம் அனுப்பி வைக்கலங்க. 5 லட்ச ரூபாய் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபாய் அப்படின்னு 15 லட்ச ரூபாவை திருப்பி சுதர்ஷனுக்கு கொடுத்துதான் அவங்களோட பொண்ணை வந்து திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க சுதர்ஷனோட வீட்டுக்கு. அங்கே போய் இந்த பணமும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நகையை வாங்கிட்டு வா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சுதர்ஷன் ரொம்பவே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால தான் இப்போ விமலா தேவி ரொம்ப தைரியமாக முன் வந்து சுதர்ஷன், அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவங்க குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுத்துருக்காங்க வரதட்சணை கொடுமையில். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியில் இதை விட மோசமாக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவங்க 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு சம்பவம்னா, 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. கன்னியாகுமரியில் 10 வருஷம் லவ் பண்ணி 2 பேரோட வீட்லேயுமே சம்மந்தம் வாங்கி ஒன்றா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கின 2 பேர் 6 மாதத்துலேயே அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, 50 சவர நகை, 7 லட்ச ரூபாய் கேஷு, 2 லட்ச ரூபாய்க்கு சீர்வரிசை, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு, 2 2 வீலர் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து வரதட்சணையாக கொடுத்து தான் தன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளோட ஆசைப்படி அவள் வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க கொடுத்து வரதட்சணையாக கொடுத்து அனுப்பி வச்சுருந்தா, அந்த பையனுக்கு இது எதுவுமே பத்தலை, இன்னும் வந்து நகை வேணும், இன்னும் காசு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ அந்த பொண்ணு வந்து உயிரோட இல்லை. அவங்க ஒரு லெட்டரை ரித்தன்யாவில் நம்ம எப்படி அவங்க அப்பாவுக்கு லாஸ்டா வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, அதை நம்ம எல்லாரும் எப்படி உழுக்குச்சோ இவங்க ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. என்னோட முடிவு, இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுயநலத்தோட எடுத்த முடிவு தான், இதுக்கு என்னோட கணவர் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணு ரொம்பவே தைரியமான பொண்ணுங்க, அவள் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் கண்டிப்பாக போகவே மாட்டா, அது வந்து சூசைட் கிடையாது, என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க தான் அடித்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து குடும்பமாக சேர்ந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஆதங்கத்தை வெளியே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓவராலாக இது எல்லா கேஸ்லையுமே பார்க்கும்போது வரதட்சணை கொடுக்கறதுமே தப்பு, வாங்கிறதுமே தப்பு. உங்கள் பொண்ணை வந்து ஒரு வீட்டில் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்க வரதட்சணை கேட்குறாங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது. இது பொண்ணு வீட்டு சைடில் மட்டும்தான் தப்பு, அவங்க பையன் வீட்டில் சைடில் மட்டும்தான் தப்பு அப்படின்னு நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இதே ஒரு விஷயத்த பொண்ணு வீட்டு சைடில் பண்ணாலுமே அது தப்பு தான், அதே மாதிரி பையன் வீட்டில் இந்த அளவுக்கு வரதட்சணை கேட்கறதுமே தப்பு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், பையன் வீட்டிலனா இந்த மாதிரி வரதட்சணை கேட்க தான் செய்வாங்க, நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தமே இங்கே கிடையாது. அந்த காலம்லாம் மாறி போச்சு. உங்கள் பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பையன் நல்லவனா, அந்த பையன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு பார்க்கணுமே தவிர, நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் கொடுத்து அமிச்சாதான் அந்த பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி பார்த்தோம்னா 2022 மட்டும் கிட்டத்தட்ட 64,560 பேர் வரதட்சணை கொடுமையினால இறந்துருக்காங்க நம்ம நாட்டில். அதில் முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். அங்கே அந்த வருஷம் மட்டும் 2,218 பேர் இறந்துருக்காங்க. அடுத்தபடியாக பீகாரில் 1,057 பேர் இறந்துருக்காங்க. மத்திய பிரதேஷில் 518 பேர், வெஸ்ட் பெங்காலில் 472 பேர் அப்படின்னு வரதட்சணை கொடுமையினால மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 பெண்களாவது வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இதில் தமிழ்நாட்டில் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடுன்னு இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் மட்டும் அந்த வருஷம் 442 மரணங்கள் நடந்திருக்கு இந்த வரதட்சணை கொடுமைனால. இந்த மாதிரி மரணங்களை தடுக்கணும் அப்படின்னா சட்டங்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகணும். முக்கியமாக ஒவ்வொரு வீட்டில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பெத்தவங்க கிட்ட வந்து சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்குது, பெத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நீ இருக்கணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லாம அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்து சூசைட் பண்றது இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது, இதை எதிர்த்து நின்று உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்ன்றது தான் வந்து முக்கியமான ஒரு டேக் அவேயா இருக்கும். நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், உங்களோட கருத்து என்னவா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.